அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு விருச்சிக லக்னம் ஜாதகருடைய சூட்சும பலன்கள். அதுவும் ஒரே கிளைண்ட் ஜாதகருடைய ஜாதக பலன் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய கிளைண்ட் கிட்ட சொன்ன பலன் தான் இந்த வீடியோல சொல்ல போகிறேன். நான் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக ஜோதிட பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் என்பது கடவுள் எனக்கு கொடுத்துள்ள ஜோதிட பாடத்தில் உள்ள ஜோதிடருடைய ஹோம்ஒர்க்கில் ஒன்று. இந்த ஹோம்ஒர்க் என்ற வார்த்தை ஆரம்பமான இடம் ஸ்கூல் லைஃப். கரெக்டானே? ஸ்கூல் லைஃப் காலத்தில் தாங்க ஹோம்ஒர்க் என்ற பாடமே ஆரம்பமான இடம். நான் ஸ்கூல் லைஃப் வாழ்க்கையெல்லாம் தாண்டி பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் பள்ளி மாணவனாக இருந்து ஜோதிட மாணவனாக மாறி என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் நண்பர்கள் மூலமாக ஜோதிட கலையில் தேர்ச்சி பெற்று ஜோதிட கலாநிதி என்ற பட்டம் பெற்றவன் தான் உங்களுடைய பிஎம்கேபி ஆஸ்ட்ரோ பிஎம் கார்த்திக் பாபு. ஓகே, குட். என்னை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் ஜாதகம் என்பது ஜஸ்ட் ஒரு ஜாதக பலன். ஆனால் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் அது அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். கிளைண்ட் ஜாதகத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸ் ஜாதகர் அனுபவிச்சு தான் தீரணும். இது இறைவன் அவர்களுக்கு கொடுத்துள்ள ஹோம்ஒர்க் பாடத்தில் ஒன்று. இதற்கு பெயர் தான் ஜோதிடர்கள் கர்மா என்று சொல்லுவார்கள். நான் கர்மா என்று சொல்ல மாட்டேன், ஹோம்ஒர்க் பாடம் என்று சொல்லுவேன். இந்த அருணாச்சலம் படத்தில் செந்தில் சார் காமெடி சீனில் ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் அந்த தண்ணீர் தொட்டியில் குளிக்க போகிறேன் என்று சொல்லுவார். அதற்கு ஜனகராஜ் சார் சொல்லுவார், அது தண்ணீர் தொட்டி கிடையாது, ஸ்விம்மிங் பூல் என்று சொல்லுவார். அதற்கு செந்தில் சார், நான் தமிழில் சொல்கிறேன், நீ இங்கிலீஷில் சொல்கிற, இரண்டுமே ஒன்று தான் என்று சொல்லுவார். அதே மாதிரி தாங்க நான் கர்மா என்ற வார்த்தையை ஹோம்ஒர்க் பாடம் என்று சொல்லுவேன். ஓகே, குட். வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம். விருச்சிக லக்னம் ஜாதகருடைய சூட்சும பலன்களை பார்ப்போம். காற்று ராசியில் சுக்கிரன் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு காமம் ரொம்ப பிடிக்கும். 11ஆம் அதிபதி நீர் ராசி சுக்கிரன் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதனால் ஜாதகருக்கு திருமணத்துக்கு முன்பு கைப்பழக்கம் உண்டு. அடுத்து திரிசூனி அதிபதி லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் தாம்பத்திய விஷயத்தில் திருப்தி அடைய முடியாது. ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி சூரியன் சனி இருவரும் அலி கிரகத்தின் சாரம். ஜாதகருடைய தாம்பத்திய சுகம் கடுமையாக பாதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு வக்ரம், லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சந்திரன் வக்ர கிரகம் சாரம் பெற்று வக்ர கிரகம் கேதுவுடன் சூரியன் வீட்டில் உண்டு. மேலும் சூரியன் அவயோகி கிரகம், அதனால் தந்தையால் ஜாதகருக்கு நன்மை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகம். இதில் ஒருவருக்கு மாந்தியும் லக்னாதிபதியும் தொடர்பு உண்டு. ஜாதகருக்கு நல்ல வேலையும் நல்ல வருமானமும் இருக்காது. வருமானம் மிக குறைவாகத்தான் இருக்கும். குடும்ப பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் பணப்பிரச்சனை. பணத்தின் காரணமாக தான் ஜாதகருடைய குடும்ப கௌரவம் பாதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் அதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 2ஆம் அதிபதி இருப்பதால் இதில் ஒருவருக்கு மாந்தியும் 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் மனைவிக்கு தன்னுடைய கணவனை சுத்தமாக பிடிக்காது. மனைவி தன்னுடைய கணவனை எதிரியாக நினைப்பாள். மனைவி மூலமாக ஜாதகருடைய குடும்ப கௌரவமும் ஜாதகருடைய கௌரவமும் சேர்ந்து பாதிக்கும். மனைவி புகுந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியாது. மனைவி புகுந்த வீட்டில் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற மாட்டாங்க. புகுந்த வீட்டில் மனைவிக்கு நல்ல பெயர் கிடைக்காது. குடும்பத்தை நல்லபடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை மனைவியிடம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்
ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னத்தில் சூரியன் இருப்பதால் ஜாதகருக்கு தலையில் முடி கொட்டும் பிரச்சனை உண்டு. ஆனால் இத்துடன் திதி சூன்யாதிபதி புதன் இருப்பதால் தலையில் முடி கொட்டும் பிரச்சனை இருக்காது. தலையில் முடி அதிகமாக இருக்கும். 4ஆம் அதிபதி சனி கேதுசாரம். காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் கேதுசாரம். இதில் ஒருவருக்கு கேது தொடர்பு உண்டு. தாயார் கடவுள் பக்தி உடையவங்க. ஜாதகருடைய வீட்டு அருகில் நிச்சயம் விநாயகர் கோயில் உண்டு. மேலும் ஜாதகர் வீட்டில் விரிசல் செவரும் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். திதி சூன்ய அதிபதி புதனுக்கு 5ஆம் அதிபதி குருவும் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியனும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த மூன்றில் ஒரு கிரகம் கூட புஷ்கராம்சம் சாரத்தில் இல்லை. அதனால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, மேலும் 3ஆம் அதிபதி இவர்கள் அனைவரும் அலி கிரகத்தின் சாரம். அதனால் ஜாதகர் தைரியம் இல்லாதவர், வீரியம் இல்லாதவர். ஜாதகர் எடுக்கும் முயற்சியில் தோல்விகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர். மேலும் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் ஜாதகருக்கு நல்ல பெயர் கிடைக்காது. ஜாதகர் நம்பி கடன் கொடுக்க கூடாது. ஜாதகரை நம்பி கடன் வாங்கவும் கூடாது. மேலும் ஜாதகரால் ஜாதகருடைய பிரச்சனை எளிதில் தீர்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். அவயோகி கிரகம் சூரியன் லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு திருமண விஷயத்தில் எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். ஜாதகர் எளிதில் ஏமாறுவார். நல்ல வாழ்க்கை துணை அமையாது. சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் இது லக்னாதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், வீண்பலி, எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத நஷ்டம் ஏற்படும். மேலும் 2 பகை கிரகங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவியுடைய குடும்பத்தில் எளிதில் பகை ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 7ஆம் அதிபதி இருப்பதால் இதில் ஒருவருக்கு மாந்தி தொடர்பு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது. ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையாது. திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கும். 7இல் குரு சூரியன் சாரம் பெற்று சூரியனுக்கு தொடர்பு இருப்பதால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. 7இல் வக்கர கிரகம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வக்கர கிரகம் சாரம். வாழ்க்கை துணை மூலமாக எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். மனைவியால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் 9ஆம் அதிபதி சந்திரன் கேதுவுடன் சேர்க்கை பெற்று சூரியன் வீட்டில் உண்டு. சூரியன் அவயோகி கிரகமாக வந்து சூரியனுக்கு 2இல் சனி உண்டு. அதனால் அப்பா ஏழை. அப்பா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எந்த நன்மையும் இல்லை. தந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாகப்பிரிவினை சொத்தில் பங்கு கூட சரியாக கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 4இல் இருக்கும் ராகுக்கு மாரகாதிபதி சனியின் பார்வையும் பாதகாதிபதி சந்திரனின் பார்வையும் இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க. வாகன செலவுகள் அதிகம் ஏற்படும். ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. 3ஆம் அதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 3க்கு 3ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகருக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஓகே, குட். இப்படி தாங்க கிளைண்ட் கிட்ட ஜாதக பண்ண சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய
ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.